அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஒத்துழைப்பை வழங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று நாட்டிற்கு. சீனாவின் 3வது மிகப்பெரிய தலைவர் சா ஓ லேஜி நாளை இலங்கை விஜயம். அனர்த்தங்களுக்குள்ளான 2,99,500 வீடுகளுக்கான இழப்பீடும் வழங்கும் நடவடிக்கை நிறைவு. காங்கேசன்துறையிலிருந்து அனுராதபுரம் வரையிலான மற்றும் மட்டக்களப்பு மார்க்கத்துடனான ரயில் போக்குவரத்து இன்று முதல் வழமைக்கு. பூச சிறைச்சாலையின் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது. டெல்லியில் காற்றின் தரம் வீழ்ச்சியடைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் முன்னெடுப்பு. இவை எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகள். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் உள்ளிட்ட இந்திய தூதுக்குழுவினர் இன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர். இதேவேளை சீனாவின் 3வது மிகப்பெரிய தலைமையான சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு தலைவர் சா ஓ லேஜி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நாளை இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். இதற்கமே அடுத்த 48 மணித்தியாலங்களில் ஆசியாவின் அதிகாரம் மிக்க 2 நாடுகளின் உயர்மட்ட ராஜதந்திரிகள் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அனர்த்தத்தின் பின்னர் நாட்டை கட்டியெழுப்பும் நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாட உள்ளனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று மாலை நாட்டிற்கு வருகை தர உள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடிதுவக்கு தெரிவித்தார். நாட்டில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்திய நிவாரணத்தை வழங்கும் நோக்கில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்காக இந்தியாவினால் ஆரம்பிக்கப்பட்ட சாகர்பந்து திட்டத்தின் அடுத்த கட்டத்தை குறிக்கும் வகையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த விஜயம் அமைந்துள்ளது. இதேவேளை சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் சா ஓ லேஜி 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை வழங்கும் திட்டத்தை மேற்பார்வை செய்வதற்காக தூதுக்குழுவுடன் அவர் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. சா ஓ லேஜி சீன அரசாங்கத்தில் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோருக்கு அடுத்தபடியாக 3வது மிகப்பெரிய தலைமை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வடக்கு ரயில் மார்க்கத்தில் காங்கேசன்துறை அனுராதபுரத்திற்கு இடையிலான ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கமைய யாழ்ராணி ரயில் சேவையானது காங்கேசன்துறையிலிருந்து இன்று காலை 6 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்து முற்பகல் 10:17க்கு அனுராதபுரத்தை சென்றடைய உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்திலிருந்து மீண்டும் பிற்பகல் 2:30க்கு பயணத்தை ஆரம்பிக்கும் ரயில் மாலை 6:53க்கு காங்கேசன்துறையை சென்றடையும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மார்க்கத்துடனான ரயில் போக்குவரத்து இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்படுவதாக அனர்த்தத்தினால் புலனறுவை மற்றும் மனம்பிட்டியவுக்கு இடையிலான மார்க்கத்தில் கல்லேல பகுதியில் சேதம் ஏற்பட்டிருந்தது. இதனால் மட்டக்களப்பு வரையான ரயில் போக்குவரத்து முன்னெடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் தொடர்ச்சியான சீரமைப்பு நடவடிக்கைகளின் பின்னர் இன்று முதல் வழமை போன்று ரயில் போக்குவரத்தை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பூச சிறைச்சாலையில் கடமையாற்றும் சிறைச்சாலை கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் பூச சிறைச்சாலையில் அதிகாரி ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் அலட்சியமாக செயற்பட்டவை மற்றும் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க தூண்டியவை தொடர்பிலும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். பூச சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் சிலரை கடந்த 7ஆம் தேதியன்று சிறை கூண்டுகளுக்குள் மாற்றும் சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிராக கைதிகள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இதன்போது கைதிகளினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடமேல் மாகாணத்திலும் அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது. இடையே கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல பிரதேச பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட வெளியேறுவதற்கான மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது. கமைய கண்டி மாவட்டத்தில் மினிப்பே, உடதும்பர மற்றும் மெததும்பர பிரதேச பிரிவுகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை, மதுரட்ட மற்றும் ஹங்குராங்கத்த பிரதேச பிரிவுகளுக்கும் விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட 2,99,513 வீடுகளுக்கான 20,000 ரூபாய் இழப்பீட்டு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக அனர்த்த நிவாரண சேவை மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
மேலும் 1,69,944 வீடுகளுக்கான கொடுப்பனவை வழங்கப்பட அனர்த்த நிவாரண சேவை மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ஊடக பேச்சாளர் MAADJ என் முனசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேசத்திடமிருந்து மாத்திரம் இதுவரை 2,125 தொன் உணவுப் பொருட்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை அனர்த்தத்தினால் சேதமடைந்த வீடுகளை தவிர்ந்த ஏனைய அனைத்து துறைகளுக்குமான இழப்பீடுகளை இம்மாத இறுதிக்குள் வழங்கவுள்ளதாக அனர்த்த நிவாரண சேவை மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 11 மாதங்களுக்குள் ஜனாதிபதி நிதியரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பிரதேச செயலகங்களூடாக 4200 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக சபாநாயகர் டாக்டர் ஜஹர் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். வடமாகாணத்திலிருந்து மாத்திரம் 200 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 4,899 மில்லியன் ரூபாய் கல்விக்காகவும் நாட்டு மக்களுக்காக 6,112 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்தின் நடவடிக்கைகளை பிரதேச செயலக மட்டத்தில் முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி தலைமையில் கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அனர்த்த நிலைமைகளினால் நெல் உள்ளிட்ட 1,50,000 ஹெக்டேர் வரையான பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சேதமடைந்துள்ள பயிர்களுக்காக 13,000 விவசாயிகளுக்கு கொடுப்பணம் வழங்குவதற்கான விண்ணப்ப படிவங்கள் தற்போது கிடைத்துள்ளதாகவும் விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி WAD விக்ரம் ஆராய்ச்சி தெரிவித்தார். இது ஊக்குவிப்பு கொடுப்பனவு எனவும் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை அல்ல எனவும் அவர் கூறினார். இதற்கமைய செய்கை மேற்கொள்ளப்பட்ட ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி WAD விக்ரம் ஆராய்ச்சி தெரிவித்தார். நிறுத்தியார்ப்பணம் 2025 நேற்று கண்டியில் நடைபெற்றது. கலா சமர்ப்பணா நிர்த்திக கஷேத்ரா நடனப்பள்ளியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிர்த்திகார்ப்பணம் 2025 நேற்று நடைபெற்றது. கண்டி பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பஞ்சமகாபூதங்களின் செயற்பாட்டினை நடனம் மூலம் வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாண ஆளுநர், பேராசிரியர்கள், கலை ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கலா சமர்ப்பணா நிர்த்திக கஷேத்ரா நடனப்பள்ளியின் ஸ்தாபகர் பிரசாதினி நவரத்ன ராஜாவின் நெறியாழ்கையின் கீழ் நடனங்கள் அரங்கேற்றப்பட்டன. டெல்லியில் காற்றின் தரம் வீழ்ச்சியடைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் முன்னெடுப்பு. தென்னாப்பிரிக்காவின் ஜோனஸ்பர்கில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழப்பு. சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்தும் திட்டங்களை அடுத்த வருடம் மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து. டெல்லியில் காற்றின் தரம் வீழ்ச்சியடைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தன்னார்வ குழுக்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளன. காற்றின் தரம் வீழ்ச்சியடைவது தொடர்பில் இந்திய அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். டெல்லியில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றில் நேற்று சாண்டா கிளவுஸ் உடையணிந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுத்தமான காற்று ஒரு அடிப்படை மனித உரிமை என இந்திய தேசிய மாணவர் சங்கத்தின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். எவ்வாறாயினும் அரசாங்கம் சரியான நேரத்தில் ஒரு செயற்றிட்டத்தை உருவாக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய நாடாளுமன்றம் கடந்த 15 நாட்களாக கூடுகின்ற நிலையில் டெல்லியில் காற்றின் தரம் வீழ்ச்சியடைவு தொடர்பில் விவாதிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 15 நிமிடங்கள் கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என மாணவர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. இதனிடையே காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளமையால் டெல்லி நகரில் அதிகளவான மூடு பனி சூழ்ந்துள்ளமையால் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று மாத்திரம் டெல்லி விமான நிலையத்தினால் 110 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 370 விமான பயணங்களில் தாமதம் ஏற்பட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் டெல்லி விமான நிலையத்தில் சேவைகளை சீராக முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் ஜோஹனஸ்பர்கில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டிற்கு இலக்கான மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளனர். குடியிருப்பு பகுதியொன்றுக்குள்
2 மோட்டார் வாகனங்களில் வருகை தந்த அடையாளம் தெரியாத 12 பேரினால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் இதுவரையில் தெரிய வராத நிலையில் அந்நாட்டு போலீசாரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் 7 ஆண்களும் 3 பெண்களும் உள்ளடங்குவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக அதிகளவான கொலை சம்பவங்கள் இடம்பெறும் நாடாக தென்னாப்பிரிக்கா பதிவாகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் தென்னாப்பிரிக்காவில் நாளொன்றிற்கு சராசரியாக 63 கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. துப்பாக்கி பிரயோகங்களின் ஊடாகவே பெரும்பாலான கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. எவ்வாறாயினும் சர்வதேச அளவில் கடுமையான துப்பாக்கி சட்டங்களை கொண்ட நாடாக தென்னாப்பிரிக்கா காணப்படுகின்றது. அத்தகைய கடுமையான துப்பாக்கி சட்டங்களை கொண்ட மற்றொரு நாடான ஆஸ்திரேலியாவில் கடந்த 14ஆம் தேதி இருவரினால் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 15 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்தும் திட்டங்களை அடுத்த வருடம் மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டினை மேலும் அதிகரிப்பதற்கும் அமெரிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கண்டறிய வேலை தளங்களை முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகளை அதிகரிப்பதற்கும் அவர் திட்டமிட்டுள்ளார். ஏனைய தரப்பினரிடமிருந்து இந்த திட்டங்களுக்கு எதிர்ப்புகள் வலுவடைந்து வருகின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதற்கமைய முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 121 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் விஷ்ணு குணரத்ன 36 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இந்திய மகளிர் அணி 14.4 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி பெற்றது. அணி சார்பில் ஜெமிமா ரோட்ரிகஸ் 69 ஓட்டங்களை பெற்று அணிக்கு வலு சேர்த்தார். இரு அணிகளுக்கும் இடையிலான 5 போட்டிகளை கொண்ட 20-20 கிரிக்கெட் தொடரில் இந்திய மகளிர் அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்திகளுடன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம்.